ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாமே நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி மாஃபிஃபோட பார்ட் 11 தான் பார்க்க போகிறோம். பார்ட் 10ல் என்ன பார்த்தோன்னா, ஜேகே போதையில் உங்களையும் அந்த பொண்ணுங்களோட சேர்த்து கடத்தி இட்டு போக சொல்லியிருப்பார். ஆரமும் அதை பண்ணியிருப்பார். நீங்கள் மயங்கி ஆரம் மேலே விழுறீங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது இல்லை பார்க்கலாம்டா. கொஞ்சம் பிஸியாக இருந்தனால தான் இந்த பார்ட் போட லேட் ஆகிடுச்சு. சாரி. சீக்கிரமாக நான் போடுறேன். இந்த வீடியோக்கு 50 லைக் மேலே வந்தால் நான் நெக்ஸ்ட் பார்ட் சீக்கிரமாக போடுறேன்டா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. வாங்க ஸ்ட்ரைட்டாக கதைக்குள்ளே போகலாம். என் பழைய பண்ணி தான் வேணும். என் பழைய ஜாக்கு, பழைய ஜேகே, எனக்கு அவன் தான் வேணும். எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலையும் திடீர்னு அவன் பழசெல்லாம் ஞாபகம் வந்து நிற்கும் போது என்னால் எதுவும் சொல்ல முடியல. அதனால்தான் சரியான நேரம் வந்ததும் நான் சொல்கிறேன். ஆனால் இதுக்கப்புறம் நான் ஜேகே கூட வாழ்கிறதா இல்லை. அவன் முன்ன மாதிரி இல்லை. வயன் அழாத. என் கூட நீ நீ வரணும். எங்கே போகணும்? என்னை மன்னிச்சிருவயன். அதுக்கப்புறம் நம்ஜூன் உங்கள் ஃபேஸில் குளோரோஃபார்ம் கலந்து ஒரு கிளாத் வைக்கிறான். அதுக்கப்புறம் அப்படியே மயங்கி விழுந்துடுறீங்க அவன் மேலே. சாரி வயன், ஐம் ஸோ சாரி. என்னால் ஜேகே பேச்சை மீற முடியாது. அதுக்கப்புறம் உங்களை தூக்கிட்டு அந்த 9 பொண்ணுங்க இருக்க இடத்துக்கு தான் நம்ஜூன் கூட்டிகிட்டு போகிறாரு. உங்களுக்கு நீங்கள் எங்கே போகிறீங்கன்னு ஐடியா இல்லாமல் அப்படியே நம்ஜூன் கூடயே போகிறீங்க அன்கான்ஷியஸாக. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இந்த பக்கம் நீங்கள் தான், உங்கள் உடம்புல எதுவுமே இல்லை. நீங்கள் ஒரு பெட்ஷீட்டை போட்டு படுத்துருக்கீங்க. உங்களுக்கு கொஞ்சம் கூட கான்ஷியஸே இல்லை. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா உங்களுக்கு கான்ஷியஸ் வருது. நான் எங்கே இருக்கேன்? இது என்ன புது இடமா இருக்கு? அதுக்கப்புறம் தான் ரியலைஸே பண்ணுறீங்க உங்கள் உடம்புல ஒன்றுமே இல்லை. இது என்ன ட்ரெஸ்? எங்க ட்ரெஸ்? யாராவது இருக்கீங்களா? எனக்கு இருந்து கூட்டிகிட்டு போங்க ப்ளீஸ். ஜேகே, ஜேகே ப்ளீஸ், ஜேகே, ஜேகே. அப்புறம் நீங்கள் அழுதுகிட்டே இருக்கீங்க. அப்போது கதவு திறக்கிற மாதிரி சவுண்ட் கேட்குது. நீங்கள் அந்த டைரெக்ஷனில் திரும்பி பார்க்குறீங்க. பெட்ஷீட் நல்லா ஃபுல்லாக இழுத்து போட்டுக்கிறீங்க. ஜேகே நீயா? அப்போது ஒருத்தன் வரான், டர்ட்டி ஸ்மோக்கோட. யாரு நீ? எதுக்கு இங்கே வந்த? நான் எங்கள் வீட்டுக்கு போகணும். ஜேகே, ஜேகே இங்கே ப்ளீஸ். நான் அங்கே போகிறேன் ப்ளீஸ். என்னை கூட்டிகிட்டு போய் அங்கே விட்டுரு ப்ளீஸ். நீங்கள் அழுதுகிட்டே இருக்கீங்க. அவன் கேட்கவே இல்லை. இன்னும் ஒருத்தவனும் வெளியில் வரான். மொத்தம் 3 பேர் நின்றுட்டுருக்கானுங்க உங்களே காம பார்வையோட பார்த்துட்டு. யாரு? ப்ளீஸ் என்னை விட்டுருங்க ப்ளீஸ். நான் எந்த தப்பு பண்ணலை. எனக்கு ஜேகே வேணும். நாங்கள் விட்டுருங்க ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். ஆனால் ஒருத்தவன் வேகமாக வந்து உங்களோட பெட்ஷீட்டை இழுக்கிறான். இன்னொருத்தவன் உங்கள் மேலே கை வச்சு தடவுறான். நீங்கள் கத்துறீங்க. அப்படி வயன், 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 வயன் எங்கே இருக்க? வயன். அவன் கீழே போய் பார்த்துட்ருக்கான். எல்லா இடத்துலையுமே தேடுறான். உங்களை எங்கேயுமே காணோம். இல்லை இல்லை வயன், வயன் எனக்கு வேணும் வேணும். அதுக்கப்புறம் ஜேகே டேரக்டாக நம்ஜூனுக்கு தான் கால் பண்ணுறான். நம்ஜூனுங், ஹலோ நம்ஜூனுங். சொல்லுடா ஜேகே, என்னாச்சு? இவங்க வயன் எங்க? ஏன் வயன் எங்க? ஜேகே அவள் இன்னும் மயக்கத்தில் தான் இருக்கா. ஏன்னா மார்னிங் வரையும் முழிக்காத அளவுக்கு பவரான மருந்து கொடுத்துருக்கேன். இன்னும் 1 மணி நேரத்தில் வேன் கிளம்பிடும். இல்லை இல்லை, அந்த வேன் போகக்கூடாது. ஏய் என்னடா பேசுகிற?
அவன்கிட்ட டீலர்கிட்ட சொல்லியாச்சு. இப்போ என்ன பண்ணுறது? ஏதாவது பண்ணுங்க, எனக்கு வயன் வேணும். ஜேகே அங்கே நான் வரேன். ஹலோ. அதுக்கப்புறம் ஜேகே ஸ்ட்ரெயிட்டாக நம்ஜனோட இடத்துக்கு தான் போகிறான். நம்ஜன் அங்கே வந்துடுறாரு. கதவு தரங்க. ஏய், என்னடா பைத்தியம் மாதிரி பண்ணிகிட்ருக்க? ஃபஸ்ட்டு இட்டு போன்ற, இப்போ வேணான்ற. யோங், எனக்கு வயன் வேணும், அவ்வளோதான். சரி வா. அதுக்கப்புறம் அங்கே போனால் வயன் மயக்கத்தில் தான் இருக்கா. அதுக்கப்புறம் ஜேகே வயன் கிட்ட போகிறான். வயன் வயன் அவளோட சீக்ஸில் கை வச்சு, வயன் ஐம் சாரி வயன், ஐம் ஸோ சாரி. நான் உன்னை அப்படி யோசிச்சிடக்கூடாது வயன், என்னை மன்னிச்சிடு. சத்தியமாக இந்த மாதிரி இனிமேல் பண்ண மாட்டேன் வயன். நீ இல்லாத வாழ்க்கை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல. நீ பண்ணது தப்பு தான். நீ எதுக்கு அங்கே வந்த? அவனை கொல்றத நீ பார்க்கலனா உன்னை நான் தொட்டு கூட மாட்டேன். ஆனால் நான் உன்னை முறையாக பார்த்தோன்னே உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு வயன். நீ என்கிட்ட முறையாக எக்ஸ்கியூஸ் கேட்ட. உன் ஃப்ரெண்டோட அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக். உன்னை பார்த்தோன்னே எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, அவ்வளோ பிடிச்சிருச்சு. ஏன் இந்த மரமண்டை தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன் வயன். என்ன நான் பண்ண தப்புக்கு மன்னிப்பே இல்லை வயன், மன்னிப்பே இல்லை. அதுக்கப்புறம் வயனை பிரைடல் ஸ்டைலில் தூக்கிக்கிறான். அப்போ நம்ஜன், ஜேகே இப்போது 10வது பொண்ணுக்கு நான் எங்கடா போவேன்? எதையாவது பண்ணுங்க, ஆனால் எனக்கு வயன் வேணும். அதுக்கப்புறம் அங்கேருந்து உங்களை தூக்கிட்டு போயிடுறான். உங்களை கேர்ஃபுல்லாக பெட்டில் படுக்க வைக்கிறான். சாரி வயன், நான் பண்ண தப்புக்கு இந்த ஜென்மத்தில் எனக்கு மன்னிப்பு இல்லை. ஆனால் இந்த விஷயம் உனக்கு எக்காரணத்தை கூட தெரிய விட மாட்டேன். என்னை மன்னிச்சிடு வயன், என்னை மன்னிச்சிடு. அதுக்கப்புறம் அங்கேருந்து ஜேகே உங்களை படுக்க வச்சுட்டு கிளம்பிடுறான். இப்படியே மார்னிங் ஆகுது. உங்களுக்கு என்ன நடந்து கூட ஐடியா கிடையாது. நீங்கள் மார்னிங் எழுந்துச்சி எப்பவும் போல் உங்கள் வேலையை பார்த்துட்ருக்கீங்க. அப்போது ஜேகே தான் மார்னிங் சீக்கிரமாகவே எழுந்துச்சி கிளம்பி வரான். நீங்கள் சமைச்சிட்ருக்கீங்க. அப்போது திடீர்னு ஜேகே உங்கள் பேர் கூப்பிட்றான். வயன் அப்படின்னோடனே நீங்கள் கட் பண்ணிகிட்ருக்க கத்தியாலே லைட்டாக கிழிச்சிக்கிறீங்க கையை. அதுக்கப்புறம் ஜேகே உங்கள் பின்னாடி தானே இருந்திருப்பான். உங்கள் கையை பிடிச்சி அவன் அந்த பிளட்டை சக் பண்ணுறான். என்ன வயன், என்ன இப்படி பண்ணுற? நீனு அறிவில்லை உனக்கு? நீங்கள் அவனே தான் பார்க்குறீங்க, அவன் டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணுறான். என்ன அப்படி பார்க்குற? இதுவரை என்ன பார்த்தது இல்லையா? இல்லை, ஒன்றும் இல்லை. பார்த்து பண்ண மாட்டியா வயன்? நான் தானே கூப்பிட்டேன். பேயா வந்து நின்றுச்சு. என்ன சொல்கிறதுன்னு தெரில. அதுக்கப்புறம் உங்களை கூட்டிகிட்டு போய் உங்கள் கையில் பேண்டேட் போட்டு விட்றான். நீங்கள் அவனே தான் பார்த்துட்ருக்கீங்க. என்ன என் மூஞ்சில் படம் இடம் ஓடுதா? இல்லை, அப்புறம் ஏன் அப்படி பார்க்குற? ஒன்றும் இல்லை ஜேகே, ஒன்றும் இல்லை. இப்படியே ஜேகே கொஞ்சம் கொஞ்சமாக அவனோட ஆட்டிடியூடு எல்லாத்தையுமே மறந்துட்டு அவங்க கூட பழையபடி பழக ஆரம்பிக்கிறான். பட் ஜேகேக்கு கொஞ்சம் கூட ஞாபகம் இல்லை நீங்கள் யாருன்னே. பட் உங்கள் கூட ஒரு அட்ராக்ஷன் இருக்கிறத அவன் உணர்றான். ஏதோ அவன் கூட 10 வருஷம் பழகின மாதிரி அவனுக்கு ஒரு ஃபீலிங். ஸோ அவன் உங்க கூட எப்பவும் போலே பழக்க ஆரம்பிச்சிட்டான். நீங்களும் அவங்க எப்படியாவது திருத்திடணும்னு நினைக்கிறீங்க ஜேகே. ஆனால் அவனோட மாஃபியா தொழிலை விடுற மாதிரியும் இல்லை. அப்போ தான் ஒரு நாள் ஜேகே மிஷன் போயிருக்கான். உங்களுக்கு ரொம்பவே பயமாக இருக்குது. ஏன்னா ஜேகே மிஷன் போய் 2 நாள் ஆகுது. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. யாருக்கு கால் பண்ணுறதுன்னு தெரியல. நம்ஜன் கால் பண்ணால் நம்ஜனே எடுக்கலை. என்னதான் ஆச்சு ஜேகே? நீ நல்லா இருக்கல? ப்ளீஸ் ஜேகே, ஏதாவது ஒரு ஃபோனாவது பண்ண. பயமாக இருக்கு ஜேகே. உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா சத்தியமாக என்னால் உயிரோட இருக்க முடியாது. ப்ளீஸ் ஜேகே, ப்ளீஸ்.
நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போது யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. சிக்கி சிக்கி நீங்கள் போய் கதவை ஓப்பன் பண்ணுறீங்க. ஜேகே தான். அவன் ப்ளட்டாக இருக்குது. அவன் மேலாம் கையில் புல்லட் ஷூட் பட்டிருக்கு. அவனால் நிற்க கூட முடியல. உங்கள் மேலே தும்முன்னு விழுறான். நீங்களும் பேலன்ஸ் பண்ண முடியாமல் கீழே விழுறீங்க. சிக்கி சிக்கி எழுந்துரு. சிக்கி சிக்கி எழுந்துரு. சிக்கி சிக்கி என்ன ரூமுக்கு கூட்டிகிட்டு போ. என்னால் முடியல என்னை கூட்டிகிட்டு போ. அவ்வளோதான். அதுக்கப்புறம் எந்த வார்த்தையும் வரல அவன்கிட்ட இருந்த. சிக்கி என்னாச்சு சிக்கி உனக்கு? சிக்கி அதுக்கப்புறம் நீங்கள் ஜேகே கூட்டிகிட்டு போகிறீங்க. உங்களால் முடியல. அவன் வெயிட்டாக இருக்கான். எப்படியோ தடுமாறி ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிடுறீங்க. சிக்கி எழுதுரு சிக்கி சிக்கி. அதுக்கப்புறம் அவன் ட்ரெஸ்ஸை நீங்கள் அப்படியே ஓப்பன் பண்ணுறீங்க. பார்த்தா புல்லட் ஷூட் பட்டு ரத்தம் போயிட்டுருக்கு. சிக்கி ஏன் சிக்கி இப்படி பண்ணுற? ஏன் இப்படி பண்ணுற? எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது சிக்கி. ப்ளீஸ் இப்போல்லாம் பண்ணாத. நீங்கள் அப்புறம் மெடிக்கெட் எடுத்துகிட்டு வரீங்க. அவனுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுறீங்க. பட் இருந்தாலும் ரத்தம் போயிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரெண்டு நிலாவுக்கு தான் கால் பண்ணுறீங்க. அவள் நர்சிங் முடிச்சிருக்கா. நீங்களும் நர்சிங் தான் படிச்சிங்க. பட் பாதியிலே டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு தான் ஜேகே கல்யாணம் பண்ணியிருப்பீங்க. அதுக்கப்புறம் நிலா ஃபுல்லாக படிச்சிருக்கனால நீங்கள் அவளை கூட்டிருப்பீங்க. அவள் உடனே வீட்டுக்கு வந்து ட்ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறா. ஜங்குக்கு இப்படி ஆச்சு? நிலா நான் நடந்ததெல்லாம் அப்புறம் சொல்லிடுறேன். ப்ளீஸ் ஜேகேக்கு ட்ரீட் பண்ணு. அதுக்கப்புறம் ஜேகேக்கு ட்ரீட் பண்ணி முடிக்கிறா. நான் இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன். அவன் நல்லா தூங்கிட்டுருக்கான். பட் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண வேணான்னு சொல்லு. சரி நிலா, எனக்கு பயமாக இருக்குது. ஜேகேக்கு சரியாயிடும்ல? அதெல்லாம் சரியாயிடும். எப்படி இந்த அடிபட்டுச்சு? அதுக்கப்புறம் வயன் எல்லாத்தையுமே சொல்கிறா. என்ன சிக்கி மாஃபியாவா? ஆமாண்டி, சிக்கி மாஃபியா தான். எனக்கு லேட்டாக தான் தெரிய வந்துது. சரி நீ எதுக்கும் கவலைப்படாத, எல்லாமே சரியாகும். அவன் உன்னை புரிஞ்சுட்டு உன்னை ஏற்றுப்பான். உன்னோட லைஃபே மாஃபியோட ஒய்ஃபாக மாறிடுச்சு. இதுக்கப்புறம் நீ தான் பார்த்துக்கணும் வயன். நான் கிளம்புறேன். சரிடி. அப்பா எப்படி இருக்காரு? அப்பா நல்லா இருக்காரு. வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டோம். சரிடி, பார்த்து பாய். பாய் வயன், பத்திரமா இரு. அதுக்கப்புறம் நிலா அங்கேருந்து கிளம்புறா. நீங்கள் தான் நைட் ஃபுல்லாக ஜேகே பார்த்துட்ருக்கீங்க. அவன் சில நேரத்தில் வலியில் ரொம்பவே கஷ்டப்படுறான். உங்களால் பார்த்துட்டே இருக்க முடியல. ஜேகே ஏன்டா இப்படி பண்ணுற? நீ என்கிட்ட இந்த மாஃபியான மறைச்ச. ஏன் இதெல்லாம் பண்ணுற? தயவு செஞ்சு இந்த தொழிலை விட்டுடா. எனக்கு என் பழைய குக்கியாவா? நான் உன்னை பார்த்துக்கிறேன். நான் வேலைக்கு போகிறேன். நீ எதுவும் பண்ண வேணாம்டா. ப்ளீஸ் ஜேகே, ப்ளீஸ். எனக்கு வேணும், பழைய குக்கியாக வேணும் எனக்கு. நீங்கள் அழுதுகிட்டே அப்படியே தூங்கிடுறீங்க. இப்படியே மார்னிங் ஆகுது. ஃபஸ்ட்டு ஜேகே தான் கண் முழிக்கிறான். அப்போது வயன் ஜேகே ஏதாச்சும் வேணுமா? இல்லை எனக்கு எதுவும் வேணாம். நைட் என்னாச்சு? அது ஜேகே என்ன ஆச்சுன்னு கேட்டேன். இல்லை நீங்கள் மிஷனுக்கு போனீங்கல்ல, வரும்போது உங்கள் கையில் அடிபட்டுருந்துச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் மயங்கிட்டீங்க. அப்புறம் ஃப்ரெண்டு தான் உங்களை வந்து ட்ரீட் பண்ணா. அவள் வெளியில் யார்கிட்டையும் சொல்ல மாட்டாள். என் ஃப்ரெண்டு யார்கிட்டையும் சொல்ல மாட்டா. சரி. அதுக்கப்புறம் அவன் போய் ஃப்ரெஷ்அப் ஆக போகிறான். சிக்கி உங்களால் கை தூக்க முடியாது. அப்படி ஸ்ட்ரெயின் பண்ணிங்கன்னா திருப்பியும் ப்ளீட் ஆகுன்னு சொல்லியிருக்கா. அதுக்கு இப்படியே இருக்க சொல்கிறியா? இல்லை சிக்கி, நான் வேணா உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணவா? இல்லை சிக்கி, உங்களால் கை அவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ண முடியாது. அதுக்கு தான் சொன்னேன். கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு சரி வந்து ஹெல்ப் பண்ண. அப்புறம்
ஜேகேக்கு ட்ரெஸ்ஸை பொறுமையாக கழட்டி விட்றீங்க. அவங்களே தான் பார்த்துட்டு இருக்கான். நீங்கள் பொறுமையாக ஜேகேக்கு குளிப்பாட்டி விடுறீங்க. ஓயன், என்னாச்சு ஜேகே? எங்கே வலிக்குதா? வலிக்குது. கொஞ்சம் பொறுமையா. சரி ஜேகே, நான் பார்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் பொறுமையாக குளிப்பாட்டிட்டு ட்ரெஸ்ஸும் போட்டு விட்றீங்க. அப்போது ஜேகே உங்களை பார்த்து ஒரே கேள்வி தான். வயன், நான் உன்னை கேட்கலாமா? சொல்லுங்கள் ஜேகே. நீ ஏன் என்னை கேரிங்க பார்த்துட்டு இருக்க? உங்களால் எந்த பதிலுமே சொல்ல முடியல. நீங்கள் அப்படியே தான் இருக்கீங்க. நான் உன்னை அவ்வளோ டார்ச்சர் பண்ணுறேன், உன்னை அவ்வளோ கொடுமை பண்ணுறேன். சொல்லு, என்னை ஏன் உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு? என்னை விட்டு ஏன் போக மாட்டுற? நான் எவ்வளோ திட்டுறேன்ல. ஏன் வயன், ஏன் என்னை விட்டு போக மாட்டுற? ஒன்று தான் கேட்குற வயன். சரி, அது என்கிட்ட கேட்காதீங்க. ஏன் கேட்கக்கூடாது? சொல்லு வயன், எனக்கு உண்மை மட்டும் வேணும். சரி ப்ளீஸ், இதை பற்றி கேட்காதீங்க வயன். அதுக்குள்ளே நம்ஜன் வந்துடுறாங்க. ஜேகே, நீங்கள் அப்போ தான் சான்ஸ்ன்னு அந்த இடத்த விட்டு போயிடுறீங்க. வயன். ஓகேடா, இதோட கண்டினியூஷன் பார்ட் 12 பார்க்கலாம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. பாய் அம்மி, சரங்கி.